என்ன பண்ணுவேன்? வந்துட்டேன். என்ன நைஃப் கீப்ல காதுல வந்தது? நைஃபா? நான் வைஃப்ல சொன்னேன். ஒரே போலம்பாதீங்க. இப்பதான் போயே போயிருக்கு. அதுக்குள்ள இப்படி பொம்பாதீங்க. அப்பா நல்லா இருக்கீங்களா? என்ன ரெண்டு பேரும் வந்துச்சா? டைப்பங்களுக்கு மாப்பிள்ளை எங்க? என் வீட்டுக்காரு வயல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டான். வருவாரு. அவரு ஏன்பா ஏசி இல்லாமல என்ன வீட்டுல முடியல? அவராட்டி வந்தவரு காலையில தான் வருவாரு. இவ வீட்டுக்காரே ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரா? அதான் ஒரே இந்த பீத்திக்கிறா. இந்த வீட்ல இருந்த வரைக்கும் ஓசில பாயசத்தை சட்டியா சாப்பிட்டா. இப்போ ஏசிலன்னு ஒரே இது வத்தா அழுத்திக்கிறா. ஆரம்பிச்சிங்களா உங்க சண்டைய? இதுமா அக்காட்ட போறான். என்னடி முடியல இப்படி வெட்டி வச்சிருக்க? நான் என்ன பட்டிக்காரா? நான் சென்னையில் அல்டிமா அப்படி வைஃப். அதனால தான் நீ கல்யாணம் பண்ணிட்டு சென்னைக்கு போன, திருப்பதிக்கு போகல. மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுடி. அம்மா என் வீட்டுக்காரருக்கு ஆரத்தி எடுமா. இவருதான மூத்த மாப்பிள்ள. அட இருமா, இவருக்கு என்ன அவசரம்? விவசாயம். அப்புறம் பார்த்துலாம். முதல்ல ஐடி மாப்பிள்ளைய கவனிங்க. ஐடி மாப்பிள்ளைய சீர் எடுத்துட்டு வாடி. அப்பா இந்த மாப்பிள்ளைய பாருங்கப்பா. இருமா, நம்ம பாரம்பரியம் ஓகே லாக்கான பரவாயில்ல விடு. ஐடி மாப்பிள்ளை பொங்கல் சாப்பிடுங்க. பொங்கலே செங்கல்லாம் வேண்டாம். பீஸா இருக்கா? பீஸாவா? அப்படின்னா யோ பீஸா இல்லையா? அப்ப என்ன விருந்து? கூல் பேபி கூல். கோவப்படாதீங்க. பீஸா சாப்பிட்டா நம்ம உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பீஸா போக சகல. சரி அத்தை மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட இருப்பா, நீ விவசாயம் தானே? ஐடி மாப்பிள்ளைய கவனிப்போம். ஐடி மாப்பிள்ளைக்கு சீர் எடுத்துட்டு வாடி. குடிடா. அப்பா இது என்ன? அவருக்கு மட்டும் பட்டு வேஷ்டி சட்டை, என் வீட்டுக்காருக்கு ரேஷன் கடை வேஷ்டி. விடுமா விடு, காட்டன் வேட்டி தான் உடம்புக்கு நல்லது. இங்க பாருங்க, அவளுக்கு மட்டும் சரிக்கு போட்டு பட்டு புடவை, எனக்கு கரையே இல்ல. அப்படியே நேர் பக்கமா பெரிய கரை இருக்கும். அப்பா இது என்ன அநியாயம்? அவ தட்டுல 1 லட்சம் ரூபாய், எங்க தட்டுல 1000 ரூபாய். எங்க வீட்டுக்கார 2 லட்சம் சம்பளம் வாங்குற ஐடி மாப்பிள்ளை. உன் வீட்டுக்கார சாதாரண விவசாயி. ஏன் புறம்படுற? 1000 எருமை ஐல என்ன பேர்? வீட்டுக்கார விவசாயம் தானே? இது போதுமா? மாப்பிள்ளைக்கு ஐயோ கீழே உட்காந்தா புது வலிக்குமே.
அப்பா இது என்ன அவருக்கு மட்டும் ஒரு டசன் பழம் என் வீட்டுக்காருக்கு ஒத்த பழம் மாப்பிள்ளை வடை எடுத்துட்டு வாடி அப்பா இது என்ன அவருக்கு மட்டும் 4 வடை என் வீட்டுக்காருக்கு பிஞ்ச வடை மாசம் நிக்காம மாப்பிள்ளை போய் பொங்கல் எடுத்துட்டு வேணாம் பொங்கல் சாப்பிட்டா சுகர் வந்தா எல்லாம் என்ன சாகல பொங்கல் அன்னைக்கே பொங்கல் வேணான்னு சொன்னா எப்படி இத நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துப்பாங்களா சும்மா சாப்பிடுங்க சாகல சுகர்லாம் வராது உங்க வீட்டுக்கார ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரா இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல வேலை பார்க்கறாரா சும்மா கத்திக்கிட்டே இருக்காரு இவர் என்ன மேனேஜரா இல்ல டேனேஜரா உனக்கு என்ன பொறாமடி அப்பா நீ எல்லாம் ஒரு அப்பாவா ஒரு கண்ணுக்கு வெண்ணியும் இன்னொரு கண்ணுக்கு சுனாமியா வைக்கிறியப்பா சும்மா கத்திக்கிட்டே இருக்காதம்மா இது என்ன வாயா வண்டலு ரூவா விடுமா வணக்கம் சார் நான் தான் சுகர்மணி பத்திரிக்கையுடைய ஆசிரியர் ஒரு பேட்டி எடுக்கணும் யார பேட்டி எடுக்கணும் உங்க மாப்பிள்ளைய தான் எடுக்கணும் நான் அப்பவே நினைச்சேன் பெரிய கார்ல இருந்து என் வீட்டுக்காரர் தான் பேட்டி எடுப்பாங்கன்னு ஏன்னா எங்க வீட்டுக்காரர் ஐடி கம்பெனில இருப்பாரு அவர் தான் பேட்டி எடுப்பாருங்க அதை பார்த்தா ஒரு பெருசு இருக்கு அந்த வீட்டு மாப்பிள்ளை இருவேல் துடைசிங்கம் விவசாயி யாருக்கா விவசாயி அவரே பேசணும் வயல வேலை பார்க்குறவருக்கு அப்படி என்ன வாய்ஸ் ஒரு வருஷம் அதில் சிறப்பான விவசாயிக்கு ரிப்போர்ட் வந்துருக்கு அதனால அவருக்கு அவார்டு கொடுக்குறோம் பாத்தியாடி என்னமோ ஐடி மாப்ள அடிக்கிட்டா விவசாயம் தான் ஆயிரத்துக்கு சோறு போடுது உழவு கணக்கு பார்த்தா வருது கூட நின்றாது மாமா இங்க வாங்க எங்க மாமாவை பாருங்க அப்படியே அழுத்தி வேண்டு விவசாயம்னா எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க நாங்களும் படிச்சவங்க தான் படிச்சுட்டு தான் இந்த வேலையை பாக்குறோம் மனிதம் உள்ள வரையிலும் இந்த புனிதமான தொழில் இருக்கும் அந்த காலத்துல ஆபீஸ்ல யார் யாருக்கோ கை கட்டி வேலை பார்த்தாங்க இப்போ டை கட்டி